மயூரி, மயூரி எங்க இருக்க? மயூரி, என்ன அர்ஜுன் கூப்பிட்டியா? இங்க இருந்து போட்டோ எடுத்தது நீயா? இங்க இருந்து போட்டோ எங்க? என்ன அர்ஜுன், யாரும் முகம் தெரியாதவங்க போட்டோ வச்சுக்கிறதுக்கு பதிலா என்னோட போட்டோ வச்ச உடனே ரூமே அழகா மாறிடுச்சுல பாரு. அது மட்டும் இல்ல, அங்க பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போட்டோ வைக்கிறதுக்காகவே அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணிருக்கேன். நல்லா இருக்குல்ல அந்த ஃப்ரேம்? உன் புராணம் எதுவும் எனக்கு தேவையில்லை. அந்த போட்டோவை எடுத்து வச்சது நீதானா? ஆமா, நான் தான். ஏ என் மேல உரிமை கொண்டாட முயற்சி பண்ணாத. இன்னும் நீ என் பொண்டாட்டி ஆகல. எங்க இருக்கணுமோ அங்க இரு. முதல்ல இந்த போட்டோவையும் துப்பட்டாவையும் கொண்டு வா. கெட் அவுட். வீட்டை விட்டு வெளியே போன நிம்மதி இல்ல, உள்ள வந்தாலும் நிம்மதி இல்ல. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இடியட். யாரை கேட்டு போட்டோ எடுத்தா இவ? கடங்காரி, முழுசா முகம் தெரியாத இந்த போட்டோலயே வந்து என் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறேன். அர்ஜுன் மனசுல அப்படி என்னதான் விதைச்சு தொலைச்ச நீ? என்ன விட நீதான் அவனுக்கு முக்கியமா இருக்க. உன்னை நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மயூரி, போட்டோ எங்க? மயூரி, எடுத்துட்டு வரேன்டா, எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இவ போட்டோவை எடுத்துட்டு வரேன். நாளைக்கு இவ செத்த செய்தியை தான் நீ கேட்ப. ஆஃப்டர் ஆல் இந்த போட்டோவுக்காக ஏன் மேலே கைய வச்சிட்டல. இதுக்கு சரியான பதிலடிய கண்டிப்பா கொடுப்பேன்டா. புடி உன் போட்டோ சார். வெளியே போ. போங்கறல. நில்ல. நான் உனக்கு தாலி கட்டின அப்புறம் தான் நீ என் பொண்டாட்டி. அது வரைக்கும் நீ ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு நல்லது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா.
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.